விஜய் அவர்னால ஆட்சி அமைக்க முடியாம அவரும் ரொம்பவே சிரமத்துல இருக்காரு. இந்த நிலையில பல தகவல்கள் இப்ப அவரோட காதுக்கு போயிருக்கிறதாகவும் அவரு ரொம்ப சோகத்துல இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வன் இன்னைக்கு காலையில ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு. அதுல பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இருந்தவரு விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதுல அவரு மேலும் குறிப்பிட்டு பேசும்போது, தலைவர் திருமாவை முதல்வரா முன்மொழி அதை நோக்கி நகர்வதுதான் திராவிட கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய சரியான நிலைப்பாடா இருக்கும் என தோணுது. மாற்றம் வேணும்னா தமிழக மக்கள் உண்மையே விரும்பி இருந்தா நம்மளோட வாழ்வை மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்க அழுக்கற்ற அனுபவம் வாய்ந்த தலைவர் திருமாவை முதல்வராக்குறது சரியா இருக்கும். சமூக நீதி மண் இது அப்படின்னு மார்த்தட்டி கொள்பவர்கள் தமிழ்நாட்டை காப்பாத்த இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறது காலத்தோட கட்டாயம். அப்ப யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப வெளியாகிற சில தகவல் சிந்தனை செல்வன் கூறிய கருத்துக்களை நோக்கி நகர்வதா தெரியுது. தாவேகா ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்ட் ஆதரவளிக்கிற நிலையில விசிக ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் எடுக்கிற முடிவையே நாங்களும் பின்பற்றுவோம்னு திருமா சொல்லி இருந்தாரு. ஆனா இப்ப திருப்பி ஆலோசனை பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. இப்படி பல விஷயங்களை பார்க்க முடியுது. திருமா தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவரோட திடீர் அமைதிக்கு காரணம் என்னன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தும் ஐடியாவை மூவர் கிட்ட முன் வச்சிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் அதுல துளி உடன்பாடு இல்ல. திருமாவுக்கு அது சரிப்பட்டு வரும் என தோணல. அதே நேரத்துல திமுக கூட்டணியை முறிக்கவும் விரும்பல. அதனால கம்யூனிஸ்டுகள் எடுக்கும் முடிவை பின்பற்றுவோம்னு அறிவிச்சாரு. கம்யூனிஸ்டுகள் தேசிய தலைமையோட ஆலோசிச்சு விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற முடிவை எடுத்துட்டாங்க. இந்த நிலையில திருமாவும் தாவேகாவுக்கு ஆதரவா போய் விஜய் ஆட்சி அமைக்க திமுக விரும்பல அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதனால திருமாவோட மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க. ஏவா வேலு இந்த முறை திருமாவை அணுகியிருக்காரு. ஏவாவேலு அவரோட வீட்டில் நடந்த அந்த மீட்டிங்ல அதிமுகவும் நாங்களும் சேர்ந்து உங்களை முதல்வர் ஆக்குறோம், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முடிவை பரிசீலிங்க அப்படின்னு திருமாவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்திருக்காங்களாம். திருமாவும் கட்சியோட ஆலோசிட்டு வரோம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களா. ஜூம்ல இருக்க கட்சி மீட்டிங்க நடத்தியிருக்காங்க. விஜய் அவரோட செல்வதை விட திமுக ஆஃபர் அழைக்கிறதே நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காராம். அந்த சந்திப்புல இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, எடப்பாடி அவர் இதை ஏற்பாரா, மக்கள் மனநிலை என்னவா இருக்கும், திமுக தலைமையில் திருமாவும் நீண்ட நேரம் பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன முடிவு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. திரைமறைவுல நிறைய காய் நகர்த்தல்கள் எல்லாம் நடக்குது. சொல்லப்போனா விஜய் அவருக்கு மக்கள் ஓட் பண்ணி இவ்வளவு தூரம் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு அந்த பதவியை கொடுத்து எதிர்கட்சியா இவங்க எல்லாரும் அமர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த அரசியல் பத்தின முடிவுகளை எடுக்கலாம். அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம அவர் இந்த அரசியலை சரியா பண்ண மாட்டாருன்னு முடிவை எடுத்து இப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க பண்றது ரொம்பவே தப்புங்கிறது தான் அவரோட ஆதரவாளர்கள் மற்றும் மக்களோட கருத்தா இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலையும் அரசியல் தகவலையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.